அழகான கிராமத்தில் 3 பன்னிக்குட்டிங்க சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாங்க. அவங்க பேர் என்னன்னா போர்க்கி, பெட்டூன்ஷியா, அப்புறம் பர்சி. 3 பேரும் எப்பவுமே ஒற்றுமையாக ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் 3 பேரும் தனியாக வாழ வேண்டிய நேரம் வந்தது. அம்மா 3 பேருக்கும் அறிவுரை சொல்லி வழி அனுப்புனாங்க. குழந்தைகளா, உலகம் சற்று சிக்கலானதாக இருக்கும். அதனால் உங்களோட வீடுகளை எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் பாதுகாப்பாகவும் கட்டினா அது உங்களை பாதிப்பிலிருந்து காப்பாற்றும்னு சொன்னாங்க. 3 பன்னிக்குட்டியும் அம்மா கிட்ட பாய் சொல்லிட்டு தங்களோட வீடு கட்டுவதற்காக இடத்தை தேடி போனாங்க. 3 பேர்ல போர்க்கி தான் ரொம்ப சோம்பேறியாக இருந்தது. பக்கத்தில் இருந்த மலைப்பயிர்களை எடுத்து சீக்கிரமாக ஒரு வீட்டை கட்டியது. ஓகேப்பா, நான் வீடு கட்டிட்டேன், இனி நான் ஓய்வெடுத்துட்டு ஜாலியாக விளையாடுவேன்னு சொன்னது. பெட்டூன்ஷியா கொஞ்சம் பாடுபடுபவனா இருந்தது. மரக்குச்சியும் கொடியும் வச்சு வீடு கட்டியது. அது பார்க்க சிறுசா இருந்தாலும் அவள் தனக்காக கட்டிய வீட்டை பார்த்து ரொம்பவும் பெருமைப்பட்டா. பர்சி 3 பேர்ல ரொம்பவும் புத்திசாலியா இருந்தது. அவன் இலைகளை தேடி கவனமா அடுக்கி ஒரு செங்கல் வீட்டை கட்டினான். இந்த வீடு நிச்சயம் என்னை காப்பாற்றும்னு நம்பினான். ஒரு நாள் சாயந்தர நேரத்துல ஒரு பெரிய ஓநாய் கோபமா போர்க்கியின் மலைப்பயிர் வீட்டை பார்த்தது. அது ரொம்பவும் பசியா இருந்ததுனால சாப்பிடுவதற்கு பன்றி குட்டிகளை வேற தேடிட்டு இருந்தது. ஓய் பன்னிக்குட்டி, என்னை உள்ள விடுன்னு ஓநாய் கத்தியது. உடனே அதுக்கு போர்க்கி நாட் பை த ஹேர் ஆஃப் அவர் சின்னி சின் சின் அப்படின்னு சொன்னது. போர்க்கி வீட்டை திறக்காததுனால ஓநாய் வீட்டை பார்த்து ஊதியது. மலைப்பயிர் வீடு முழுமையா சிதறி போனது. போர்க்கி பயந்து போய் பெட்டூன்ஷியா வீட்டுக்கு ஓடி போனது. அடுத்ததா ஓநாய் பெட்டூன்ஷியாவோட மரக்குச்சி வீட்டுக்கு போனது. மறுபடியும் குட்டி பன்றிகளா, என்னை உள்ள விடுங்கன்னு சொன்னது. உடனே பெட்டூன்ஷியா ஓநாயிடம் உள்ள இருந்து நாட் பை த ஹேர் ஆஃப் அவர் சின்னி சின் சின் அப்படின்னு சொன்னது. இப்படி சொன்னதும் ஓநாய் கோபமா இன்னும் பலமா ஊதியது. மரக்குச்சி வீடு சதறி போனது. போர்க்கியும் பெட்டூன்ஷியாவும் பர்சியோட செங்கல் வீட்டுக்கு ஓடி போனாங்க. ஓநாய் இப்போ பர்சியாவோட செங்கல் வீட்டுக்கு வந்தது. திரும்பவும் பன்றிகளா, என்னை உள்ள விடுங்கன்னு சொன்னது. உடனே பர்சியாவும் நாட் பை த ஹேர் ஆஃப் அவர் சின்னி சின் சின் அப்படின்னு சொன்னது. ஓநாய் மீண்டும் பலமா ஊதியது. ஆனா செங்கல் வீடு அசையாமலும் சிதறாமலும் அப்படியே இருந்தது. ஓநாய் ஏமாந்து போய் இனிமேலும் நம்மளால முடியாதுப்பா அப்படின்னு காட்டுக்குள்ள ஓடியது. பிறகு 3 பன்றி குட்டிகளும் பர்சியாவோட வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. போர்க்கி கடின உழைப்பு முக்கியம்னும், பெட்டூன்ஷியா உறுதிப்பாட்டின் தேவையும் மற்றும் பர்சியோட புத்திசாலித்தனம் வாழ்க்கையில வரும் சிக்கல்களை தவிர்க்க உதவும் என்பதை உணர்ந்தாங்க. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்னா, சோம்பேறித்தனமாக இருக்காம புத்திசாலித்தனமாக சிந்தித்து செயல்படணும். ஓகே குட்டீஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.